சுனாமி குடியிருப்பகம். இந்த டேங்க்ல ரொப்பி மேலே மோட்டர் வச்சு ஏற்றிக்கிறாங்கங்க அவங்க வீட்டுக்கெல்லாம். எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாகவே தாங்க இருக்கு. இந்த ஒரு இடம் தாங்க சொன்னாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்க படிக்கிறதுக்காக ஒரு இடம் போல. பார்த்தீங்களாங்க பெயிண்டிங்கு வேற மாதிரி இருக்குது. ஹலோங்க, இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா கண்ணகி நகர் தான் போக போகிறோம். ஸோ கண்ணகி நகர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கபடியில் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கிறதுனால ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்தது கண்ணகி நகர். ஸோ அந்த கண்ணகி நகர் எப்படி தான் இருக்குது, எங்கே இருக்குது, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க கண்ணகி நகருக்கு போகலாம். கண்ணகி நகருக்கு போகக்கூடிய வழியிலே பார்த்தீங்களாங்க, ஸோ கார்த்திகா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க. கண்ணகி நகர் கபடி குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ இங்கே ஒரு ஆர்ச் இருக்குங்க. என்ன அதில் என்ன எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் கண்ணகி நகர் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தாங்க நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இங்கேருந்து எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரே லைனாக இருக்குது பாருங்கள், ஒரே அடுக்காக இருக்குது. 1 2 3 4 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் இருக்குங்க ஒரு பில்டிங்கும். சுற்றி குவார்டர்ஸ் தாங்க, ஏகப்பட்ட குவார்டர்ஸு. அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் பந்தல் போட்டுருக்கு, நிறைய பந்தல் போட்டுருக்கு. இங்கே அவங்க விளையாடுறதுக்கான இடம், பூங்கா, சின்ன பசங்க விளையாடுறதுக்கான பூங்கா இருக்குது. கண்ணகி நகரே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்களேன், பெயிண்டிங்லாம் கோலம் மாதிரி அடிச்சு கோலி சோடா செம்ம அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாக்குள்ளே போவோம். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மெட்ராஸ் படம் ஷூட்டிங் கூட எடுத்திருப்பாங்களோ என்னமோ, இருக்கலாம். பா, ஏரியாவே வேற மாதிரி இருக்குங்க. பில்டிங்கு கொஞ்சம் பழைய பில்டிங் போலங்க இதெல்லாம். ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களாங்க பெயிண்டிங்கு வேற மாதிரி இருக்குது. குறுக்க குப்பை தொட்டி இருக்குது. பார்த்து தான் நம்ம போகணும். சுற்றி அப்பார்ட்மெண்ட்டுங்க. எதிரே பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. சுத்தி எப்படி இருக்கு பாருங்க ரோடு, கண்ணகி நகர் ரோடு. இங்க சின்ன ஒரு மாதா கோயில். இங்க 2 பசங்க இருக்காங்க. பரவாயில்லைங்க, கண்ணகி நகர் சூப்பரா தான் இருக்கு. அம்மா எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை, கிளீனாகவே இருக்கு ரோடுல. கீழே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன பில்டிங்ல தான் கொஞ்சம் பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பழைய பில்டிங்கோ எப்படி இருக்கலாம். ஜனங்கள்லாம் மோஸ்ட்லி வெளியே இல்லைங்க. வீக்கெண்டு தான் இது. வீக்கெண்டா இருந்தாலும் இல்லை, வெளியே அதிகமாக நம்மளால பார்க்க முடியல. இந்த ஒரு பில்டிங்க்கு பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி போகுது, ஒரு தெரு மாதிரி போகுது. அந்த தெருக்குள்ள நிறைய தெரு போகுதுங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு தெரு போகுதுங்களா. இதுல 1 2 அப்படியே 2 2 ஒரு 10 பில்டிங் மேல இருக்கும் போலங்க. எப்படி இருக்கு பாருங்க இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம். நான் கண்ணகி நகர் என்னமோ சின்னதாக ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா பார்த்தாதான் இங்க ஒரு ஊரே இருக்குங்க. நான் எதிர்பார்த்தல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்ணகி நகர் இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே நடுத்தர மக்கள் தாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல முன்னேறிட்டாங்கன்னா இங்க இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இது ஹவுசிங் போர்டில் மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பில்டிங்ஸ் எல்லாமே சுனாமி குடியிருப்பகம் 2013 இருந்து 2024 அந்த காலகட்டத்தில் கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளவு பழசாயிட்டு இருக்கு பில்டிங்ஸ். தலைவன் பாருங்க பயங்கரமா பாக்குறான். ஃபுல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க, வேற மாதிரி இருக்குது. இதுக்குள்ள நேரா போகுது ரூட்டு. ஆனா நம்ம போக போறதில்ல. ஒருவேளை வண்டி கிண்டி போய் மாட்டிச்சுன்னா என்ன பண்றது. டாடா பிளே. அங்க பாருங்க நாய் கூட்டம் பயங்கரமா இருக்குது இங்க. இது இந்த சைடு இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ அடுத்து இந்த சைடு போவோம் நம்ம. இது கண்ணகி நகருடைய இன்னொரு பக்கம்.
பில்டிங்ஸோட நம்பர் எல்லாம் 15,000 ஆரம்பிக்குதுங்க. குறுக்கு சாலை இது வரைக்கும் போகுது. அப்பா ஏகப்பட்ட வீடு இருக்குங்க இங்க. நான் கூட கம்மியா இருக்குன்னு நினைச்சேன். இந்த சைடு போவாங்க. இங்க ஜனங்கள் எல்லாம் அதிகமா தான் இருக்காங்க. வழி இல்லையா? வழி இருக்குதுடா. துணியெல்லாம் காய வைக்கிறது வெளியே தாங்க காய வைக்கிறாங்க. அடுத்து இங்க ஒரு பெரிய கிரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க போல. பெருநகர சென்னை மாநகராட்சி. இங்க ஒரு சில பில்டிங்ஸ் இருக்குங்க. இது மொத்தமே கண்ணகி நகருக்குள்ள இருக்கிறது தான். கண்ணகி நகர், எழில் நகர், அப்புறம் இன்னும் ஒரு சில நகர் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. நான் பார்த்தது இந்த 2 நகர் மட்டும்தான். அதிகமா இருக்கலாம் உள்ள எனக்கு தெரிஞ்சு. எனக்கு லைட்டா கொஞ்சம் பயமாவே தாங்க இருக்கு. ஏன்னா யாராச்சும் மடக்கி கேமரா எதனா புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மோஸ்ட்லி அப்படி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். இது என்னங்க இது டவரு? என்ன டவருன்னு தெரியல. செப்டிக் டேங்க் கிளீன் பண்றாங்க போல. அடுத்து இந்த ஒரு ரூட்டுக்கு போவாங்க. இதுதான் புதுசா ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. தலைவா ஓரம் போய் விளையாடு தலைவா. இது என்ன பில்டிங் தாங்க தெரியல. முதல் தலைமுறை கற்றல் மையம், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்க படிக்கிறதுக்காக ஒரு இடம் போல. இது கண்ணகி நகருடைய இன்னொரு சைடுங்க. ஒரு மாதிரி வைபாவே இருக்குதுங்க இடமே. பெயிண்டிங்ஸ் பாத்தீங்களா? அழகிய பெயிண்டிங்ஸ், ப்ளூ கலர் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. ஆர்டிஸ்ட் கலைநயமிக்க பில்டிங்ஸா இருக்கு. இது கண்ணகி நகர் 13வது குறுக்கு தெரு. ஓ, இங்க தண்ணிக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மோஸ்ட்லி தெருவுல நிறைய அந்த டேங்க்ல வச்சுட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவருக்கான இடம் போல இது. ஓவியம் வேற மாதிரி இருக்குது. பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த ஒரு இடம் தாங்க சொன்னாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி சாக்கடை தான் இருக்குது அந்த ஒரு சந்து மட்டும். இந்த சைடே போயிடும். ஆமாங்க, இந்த டேங்க்ல ரொப்பி மேல மோட்டர் வச்சு ஏத்திக்கிறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம். நீர் வசதி இப்படிதான் இருக்கு. ஸோ அவங்க துணி எதனா காய வைக்கணும்னாலும் வெளியில கொடியை கட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க காய வைக்கிறாங்க. எவரெஸ்ட் மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை. ஆனா ரொம்ப பாவங்க இங்க இருக்கிறவங்களா பாருங்களேன். நம்ம அங்கெல்லாம் ரொம்ப சுத்தமான தண்ணி, இவங்க இந்த ட்ரம்முல மேல துணியை போட்டு எதுவும் வரக்கூடாதுன்ற மாதிரி வச்சு தண்ணியை யூஸ் பண்றாங்க. தண்ணியோடைய அருமையை இவங்க கிட்ட தாங்க கேட்கணும். அடுத்து இந்த சைடு போவாங்க. கண்ணகி நகர் ஃபுல்லாவே ட்ரம்ஸா நிறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு ட்ரம் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்க துணி போட்டு வச்சிருப்பாங்க அடையாளத்துக்கு. வா, இப்படியே மக்கள் வாழ்றாங்க. அடுத்து இந்த ஒரு இடத்துக்குள்ள போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தாங்க கார்த்திக் அப்படின்றவங்க கபடியில் வேற மாதிரி கேம் விளையாடி ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாமே பாசமான மக்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோழி காலெல்லாம் வாங்கி வேக வச்சு போடுவாங்க. அந்த அளவுக்கு அனிமல்ஸ் மேல பாசம் இருக்கக்கூடிய மக்கள். தண்ணிக்கு தான் இங்க கஷ்டம் நினைக்கிறேங்க. வழி இல்லையா? முட்டு சந்தா இது. ஆமாங்க, முட்டு சந்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒருத்தர் ட்ரம்முக்கு மேல மூடி கூட பாருங்க, மூடி போடாம துணி தகரம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடு வழி இல்லை போல. வழி இல்லாம இந்த சைடு வந்துட்டேன் நான். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் இப்படிதாங்க இருக்கு. ஸோ
ஸோ நீங்கள் கண்ணகி நகர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான ஏரியா இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸில் மோஸ்ட்லி நம்ம நடுத்தர மக்கள் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க மேஜராக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை பயங்கரமாக இருக்குது போல். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்மளால் ஒரு 4-5 கேன் பார்க்க முடியுது. அந்த கேன்லேருந்து பிடிச்சிட்டு மோட்டர் எடுத்துகிட்டு தான் அவங்க மேலே யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ இந்த சூழல் எப்போ மாறும் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலங்க. சீக்கிரமாக மாறும் நம்ம நினைப்போம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக என்ன மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க சேர்ந்த வீடியோ முடிஞ்சு.